பேரன்பு மிக்க பக்த கோடிகள் அனைவருக்கும் முதற்கண் என் பணிவன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, திருப்பாவை உபன்யாசம் முடிந்து அடுத்த பகுதியாக சுந்தர காண்டம் தெய்வீக அருளுரை வழங்குபவர் செங்கடிபுரம் ஸ்ரீ அனந்தராம தீட்சிதர் அவர்களின் குரலில் அழகிய இந்த சுந்தர காண்டத்தை நீங்கள் கேட்டு மகிழ்ந்து ஹனுமனின் பக்தியில் திளைத்து அவருடைய ஆசையும் புரிவீர்களாக என்று கூறிக்கொண்டு இந்த சுந்தரகாண்டம் என்ற அருமையான ராமாயண பகுதியை உங்களுக்கு அர்ப்பணிக்கிறேன். வெல்கம் டு ஆல் டிவோஷனல் வியூவர்ஸ் ஆஃப் யூடியூப் முருகனடியார்கள் சேனல். After the episode of Tirupavai Upanyasam discourses, now I am going to start a new discourses of Sengalipuram Sri Anandarama Dikshitar's Sundara Kandam. Thank you very much for supporting me on this regard. Thank you very much. வெற்றிவேல் முருகன் கரோகரா, வள்ளிமணால் கரோகரா, கச்சியம்பசுமணால் கரோகரா. வால்மீகி ராமாயணம் சுந்தர காண்டம். ஸ்ரீகந்தோ மாதுலோ யஸ்ய ஜனனி சர்வமங்களா ஜனகः சங்கரோ தேவः தம் வந்தே குஞ்சரானனம் பூஜந்தம் ரமராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆருஹ்ய கவிதாசாகாம் வந்தே வால்மீகி கோகிலம். வால்மீகின் முனிசிம்மஸ்ய கவிதாவனசாரிணः ஷிண்வன் ராமகதாநாதம் புனயாதி பரங்கதிம் உற்பதீகிருதவாராசிம் மஷகீகிருதராட்சசம் ராமாயண மகாமாலா ரத்னம் வந்தே அனிலாத்மஜம். அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகீசோகநாசனம் கபீஷமக்ஷஹந்தாரம் வந்தே லங்காபயங்கரம். மனோஜவம் மருததுல்யவேகம் இதேந்திரியம் புத்திமதம் வரிஷ்டம் வாதாத்மஜம் வானரயூதமுఖ్యం ஸ்ரீராமதூதம் சிரசால் நமாமி. புத்திர்பலம் யசோதைர்யம் நிர்பஜத்வம் அரோகதாம் அஜாட்யம் வக்படுத்வம் ச ஹனுமத்ஸ்மரணாத் பவேத். ஸ்ரீசோசி ராதாசி கிருபாகணோசி கோப்தாசி நேதாசி பரத்பரோசி தஸ்மாதிமம் மாம் வைசக்தபாவம் இஷ்டார்த்ததானைரவ ராமச்சந்திரா. அருமத்விஜயம் என்ற சுந்தர காண்டம். அரும விஜயம் என்ற சுந்தர காண்டம் கேட்பவர்க்கினிய மேன்மை தருமே. கேட்பவர்க்கினிய மேன்மை தருமே. சீதாராமன் திருவருள் பெற்ற சிறிய திருவடி அவனருள் என்றுமே. சிறிய திருவடி அவனருள் என்றுமே. பொருந்தியே மனமும் புத்தியும் வாழ்வும் சிறந்திட உலகில் செம்மை பெறுவர். ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சீதா பிராட்டியை தேடுவதற்கு வானரங்களை எல்லாம் அனுப்பி, இந்த வானரங்களிலே முக்கியமாய் ஆஞ்சநேய சுவாமியினிடத்திலே கடையாழியை கொடுத்து, அப்பா ஆஞ்சநேயா, உன்னுடைய புத்திபலம் தபோபலம் வித்யாபலத்தையும் எல்லாம் நான் அறிவேன். நீதான் சீதா தேவியை காணப்போகிறாய் என்று ஆசியும் புரிந்து அந்த வானரங்கள் தட்சிண சமுத்திர தீரத்திலே இருந்து கொண்டு எப்படி போகலாம் எங்கு போகலாம் என்று தெரியாமல் இருக்கிற சமயத்திலே சம்பாதிங்கிற ஜட்டாயுவனுடைய தமையனான கழுகு அரசன்
தன்னுடைய பார்வையால் தூரத்திலே லங்கையிலே சீதா தேவி இருக்கிறதை நான் காண்கிறேன் என்று சொல்ல, வானரங்கள் ஒன்றோடொன்று போட்டி போட்டுக் கொண்டு சமுத்திரத்தை தாண்டுவதற்கு எத்தனம் செய்கிற சமயத்தில் 100 யோஜனை விஸ்தீர்ணமான சமுத்திரத்தை தாண்டுவதற்கு யாருமே தகுதி இல்லாதிருக்கிற பொழுது ஜாம்பவான் அங்கே மௌனமாய் தவக்கோலத்திலே இருக்க முடியாத தவக்கோலத்திலே விளங்கிக் கொண்டிருக்கிற அந்த பிரம்மனிஷ்டரான வாயுகுமாரனான மாருதி இந்த ஆஞ்சநேய பிரபுவை தட்டி எழுப்பி, அப்பா, உன்னால் தான் ஆகக்கூடிய காரியம், வானரங்களுடைய மானங்களை எல்லாம் காப்பாற்றி நீதான் சென்று சமுத்திரத்தை தாண்டி லங்கையிலே சென்று சீதா தேவியை கண்டு ராம சந்தேசத்தை கொண்டு வர வேண்டும் என்று ஜாம்பவானுடைய வாக்கியத்தை கேட்டு உத்வேகத்தோடு ஆஞ்சநேய பிரபு எழுந்திருந்தார். அத்தனை பேருக்கும் வந்தனம் செய்து கொண்டு, என்னால் இந்த காரியம் எளிதாய் நடக்கக்கூடும், எனக்கு அந்த பலம் உண்டு, என்னிடத்திலே எனக்கு நம்பிக்கை உண்டு, என் மனம் அதற்கு சாட்சி சொல்லுகிறது என்று விஸ்வரூபத்தை எடுத்து நின்றார். பெரியதொரு ரூபத்திலே ஆஞ்சநேயனை கண்ட வானரங்கள் ஆச்சரியத்துடன் அதை பார்த்து கொண்டிருக்கிற சமயத்திலே தான் போகிறதான மார்க்கத்தை தான் நினைத்து சமுத்திரத்தினுடைய வழியிலே அந்த சீதா தேவி செல்லும்படியான அந்த மார்க்கத்தை தான் அடைவதற்கு யோஜனை செய்து கொண்டிருக்கிற சமயத்திலே தத்தோ ராவண நீதாய தத்தோ ராவண நீதாய சீதாய சத்ருகர்ஷனக ஏஷ பதமல்வேஷ்டு சாரணாச்சரிதே பதி துஷ்கரம் நிர்ப்ரதித்வல்வம் சிகீர்ஷன் கர்மவானரக சாமுதக்ரசிரோ கிரீவோ கவா பதிரிவாபூ. அந்த ராவணன் சீதா தேவி தூக்கி சென்ற மார்க்கம் ஆகாச மார்க்கம். மகான்கள் சித்தர்கள் எல்லாருமே விளங்கும்படியார் ஆகாச மார்க்கத்திலே அந்த திருடனுடைய காலடிச்சுவட்டை பின்பற்றி செல்வது போலவே பார்க்கிறாராம். யாராலும் செய்ய முடியாத காரியம். அதவைடூர்யவர்ணேஷு சர்வனேஷு மகாபலா தீரஸ்தலில கல்பேஷு விசசார யதா சுகம் வவ்ருதேரமவ்ருத்யர்த்தம் சமுத்ரைவ பர்வசு பிரகிருஹ்ய பலவன் பாஹு லங்கா அபிமுகஸ்திதः பாஹுभ्यं பீடயாமாஸ சரணாभ्यं ச பர்வதம். அந்த மகேந்திர பர்வதத்து மேலே தான் ஏறிக்கொண்டு அந்த பிரம்மாண்டமான ரூபத்தினாலே அந்த மகேந்திர பர்வம் நசுங்க தேவரெல்லாம் ஆச்சரியப்பட தன்னுடைய கைகளையும் கால்களையும் உதைத்துக் கொண்டு முன்னோட்டம் பின்னோட்டம் ஓடினவராய் தான் பாய போகிறதான அந்த கோணத்தை கவனித்துக் கொண்டு அதே சமயத்திலே சமுத்திரராஜனான வருண பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி சூரிய பகவானுக்கு நமஸ்காரம் பண்ணி தன் குருவாயிருக்கிற அத்தனை பெரியவர்கள் பிரம்மாண்ட தேவர்களுக்கு நமஸ்காரம் பண்ணி தான் எடுத்துக்கொண்ட காரியத்தை நடத்துவதற்கு உற்சாகமூட்டும்படியான வானராதிபதிகளுக்கும் வந்தனம் செய்து மனசுக்குள்ளே விளங்கிக் கொண்டிருக்கிற ராமச்சந்திரமூர்த்தி லட்சுமண பெருமாள் கண்ணு காணாதிருக்கிறதான சீதாதேவி அத்தனை பேருக்கும் வந்தனம் செய்து கொண்டு பாய்ந்தானே ஹனுமான் மகேந்திரவேரி பாயுலகெந்திய ராவணன் வாய்ந்திடவே முகுலால் சகனிடவே பாய்ந்தானே ஹனுமான் மகேந்திரவேரி பாய்ந்தானே அந்த மலையில் உள்ள தல்வி கரடி முள் தொந்து திசை புரிந்தவை பெறும் பளபளன
திகழ் குலைந்து கிள வாய்ந்தான் அகுமான் மாயென்ற வேரி மாறு கேசவராகவ பூஜிதரே கேசவராகவ பூஜிதரேயனு ராஜகமாரது நேசமிடாமல் மோச நிஜாச்சர நாசமதாய் விட ஈசிய வல்யமபாசமராகவாய் பகுவான் மாயென்ற தேவி அதோ புறப்பட்டு விட்டார், போகிறார். ஆகாச மார்க்கத்தை கிழித்துக் கொண்டு போகிறார். அவர் போகிற வேகத்திலே சமுத்திரம் அலை பொங்குகிறது. அந்த பர்வதத்தில் இருக்கிறதான அந்த மரங்கள் மலைகள் எல்லாமே கூடவே வந்து வழிவிடுவது போல் வருகிறது. அப்படியே வாகனங்கள் ஆச்சரியப்பட்டு பார்த்துக் கொண்டிருக்கிறார்கள். தேவதைகள், சித்தர்கள், மகாபுருஷர்கள் எல்லாம் ஆச்சரியப்படுகிறார்கள். அப்பா, என்ன வீரன்டா உனக்கு, யாராலும் செய்ய முடியாத காரியம்டா. ராவணனை கண்டு அஞ்சுகிறவர்கள், ராவணனுடைய வீட்டிலே அவருடைய வீட்டுக்குள்ளே போவதற்கே பயப்படுகிறவர்கள், சூரியனும் காத்துமே நுழைய முடியாத அந்த ஊரிலே அலட்சியமாய் நீ பாய்வதற்கு போகிறியே. ஜெய் விஜய் பவா, ஹே மாருதி ஜெய் விஜய் பவா என்று அண்டாண்ட கோடிகள்லாம் பிரகாசித்து அவருக்கு புகழ் வாழவே அந்த ஆஞ்சநேய சுவாமி மனசிலே ராமச்சந்திரமூர்த்தியை தியானம் பண்ணி கொண்டு போகிறார். போகிற வழியிலே மைனாக பர்வதம் அவருக்கு உபச்சாரம் பண்ணுவதற்காக மேலே வளர்ந்து, சமுத்திரத்துக்கு அடியில இருந்த மைனாக பர்வதமானது மேலே வளர்ந்து அவர் போகிற மார்க்கத்திலே அவருக்கு வணங்கி, ஐயா தாங்கள் செய்ய முடியாத மகத்தான உபகாரத்துக்கு ஏதோ எளிய செய்கிறேன், இதோ பழம், இதோ கந்தமூலம், இதோ தேன், இதோ தீர்த்தம், இதை சாப்பிட்டு இளைப்பாரி பொங்கலேன் என்று கேட்கிற பொழுது, அப்பா எனக்கு இளைப்பாருகிறதா, எனக்கு களைப்பா? எந்த ராமச்சந்திரமூர்த்தியை மனசில் நினைத்துக் கொண்டிருக்கிறேனோ அவருடைய கிருபை எனக்கு கிடைத்ததோ அதுவே எனக்கு பெரியது ஒரு அமிர்தமடா என்று அந்த மைனாகத்தை தொட்டு தாண்டினார். தேவர்கள் பார்த்தார்கள், இந்த ஆஞ்சநேயனுக்கு திறமை இருக்கலாம், ஆனால் தந்திர புத்தி இருக்க வேண்டுமே. அதற்கு என்ன பண்ணினார்கள்? சூரசேதி நாகமாதா தேவதை சத்கிருத சூரசேதி நாகமாதா. சுரசா என்றதான நாகலோக ஸ்திரியை கூப்பிட்டாள். அவள் பெரிய மந்திரவாதி. அவள் வாயை திறந்து அந்த ஹனுமானை போக விடாது, வாயை திறந்து கொண்டு காத்திருக்கிறாள், முழுங்குவேன் முழுங்குவேன் என்று. இவ்வளவு பெரிய ரூபம் எடுத்திருக்கிற ஹனுமானுக்கு அதற்கு மேல் பெரியதாய் வாய் திறந்திருக்கிறதை பார்த்து, என்ன உனக்கு பசி பசி, ஐயோ உனக்கு பசியானால் கொஞ்சம் பொறுத்திரு, நான் ராமகாரியமாய் போய் வந்து விடுகிறேன், வந்து உனக்கு ஆகாரமாய் வருகிறேன் என்று சொன்ன பொழுது கேட்கவில்லை. அவள் வாயை பெரிதாய் திறந்தாள். அவள் திறக்கிற பொழுது தானும் பெரியதாய் ஆனார். அவள் அதற்கு மேல் பெரிதாய் வாய் திறந்தாள். அதற்கு மேல் பெரிய உருவத்தை தான் எடுத்துக் கொண்டார். இப்படி ரெண்டு பேரும் போட்டி போட்டுக் கொண்டு அவள் பிரம்மாண்டமாய் வாய் திறந்திருக்கிற பொழுது அந்த திறந்ததொரு வாயிலே தன்னை கடுகாய் சுருக்கிக் கொண்டு சுலபமாய் வாய்க்குள்ளே பாய்ந்து அவள் காது வழியாய் வெளியே வந்து சுரசை ஜெயித்தார் ஆஞ்சநேய சுவாமி. தாண்டி வருகிறார். தாண்டி வருகிற பொழுது ஒரே பாய்ச்சல், அங்கே ஒரு கால் இங்க ஒரு கால் என்று போகிற வேகத்திலே சிம்மிகை என்றதான அங்காரக கிரகம் ஜலத்துக்குள்ளே இருந்து அவருடைய நிழலை பிடித்து இழுத்துக் கொண்டிருக்கிறது. அந்த நிழலை பார்த்து இழுக்க முடியாத காரியத்தை கண்டார். இது ஏதோ ஒரு பெண், இது பூதம், அதனால் பார்க்கக்கூடாது, இதை அழித்து விட வேண்டும் என்ற எண்ணத்தோட கீழே குனிந்து அந்த பூதத்தை பிடித்து கிழிச்சு எரிஞ்சார். அந்த அங்கார கிரகமான சிம்மிகையை அழித்துவிட்டு நேரே வருகிறார். அதோ தெரிகிறது லங்காபுரி, ராவணனுடைய பட்டணம், உலகமே கொண்டாடும்படியான செல்வ சிறப்பு கொண்டதான அந்த லங்காபுரியை ததர்ஷ ஹனுமான் லங்காமுல் திவி தேவபுரி மீவ கதர்ஷயலுமா திவி தேவபுரி மீவ கதர்ஷயலுமா கிரி மூர்த்தி சிதாம் லங்காம் கிரி மூர்த்தி சிதாம் லங்காம் பாண்டுரை பவனை சூழலுமா. அடாடா, என்ன அருமையான பட்டணம்.
அந்த ராவணனுடைய புத்திடாது. பாலிதம் ரக்ஷசேந்திரேண நிர்மிதம் விஸ்வகர்மணா கிரிமூர்த்திஸ்திதம் லங்கம் பண்டுரை பவனைஷ்டுவைகி பிரஜகந்த மகாகவி. மீண்டும் அடுத்த தெய்வீக இறை அருட்பகுதி உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது முருகனடியார்கள் சீனிவாசன் விஸ்வநாதன். வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு அரோகரா, வள்ளிமலானுக்கு அரோகரா, கச்சியம்பை சின்மலானுக்கு அரோகரா.